நல்ல தண்ணீர் குடிக்கணும் என்றாலும் நீங்கள் இதை பார்க்கணும். இப்போ கேட்குதா? 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 இந்த நாள் வந்து எனக்கு ரொம்ப வாழ்க்கையில் முக்கியமான நாள். ரொம்ப முக்கியமான சூழ்நிலையில் உள்ள நாள். நான் ஒரு பக்கம் ரொம்ப எமோஷனலாகவும் இருக்கேன், ஒரு பக்கம் ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்கேன். நிறைய சொன்னார் ராஜா சார், நிறைய நீங்களும் அன்பு காட்டுறீங்க. அதுக்கு தகுதியான ஆளாக எனக்கு தெரியாது. பட் ஆனால் சர்வலட்சியமாக அவங்க சொல்ல முடியும். இன்றைக்கி இந்த பேர், புகழ், இந்த பணம், இந்த மரியாதை, இந்த பாசம், இத்தனை மக்கள் எல்லாமே எனக்கு கொடுத்தது வந்து ஆக்சஸ் இந்தியா தான். குருநாதர் ஒரு கதை ஒன்று சொல்லுவார். அந்த கதை வந்து ஸ்ரீலங்கா, இலங்கையோட தமிழ் பாடல் உள்ள அந்த புக்கு இருக்குது. அந்த கதை வந்து இருக்குது. நம்ம 10th படிக்கும்போது தமிழ் உரைநடை புத்தகம் இலக்கண புத்தகம் துணை பாடல்னு ஒன்று இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டோரிஸ் ஒன்று வச்சுருப்பாங்க, சின்ன சின்ன ஸ்டோரிஸ் வச்சுருப்பாங்க. நான் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா மண்ணாங்கட்டி அப்படின்னு ஒரு கதை. ஒருத்தன் வந்து அவன் பேர் மண்ணாங்கட்டி. அவன் ரொம்ப ஃபீல் பண்ணுவான். அவங்க அம்மா கிட்ட கேட்பான், எனக்கு ஏன் மண்ணாங்கட்டின்னு பேர் வச்சிங்க? யார் பாரு நான் மண்ணாங்கட்டின்றாங்க. மண்ணாங்கட்டின்னு என்ன அர்த்தம் தெரியுமா? அறிவில்லாத இருக்கும், என்னை எல்லாரும் கலாய்க்கிறாங்க, கிண்டல் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃபீல் பண்ணுற மாதிரி அந்த கதையில் இருக்குது. அப்போ உடனே கடவுள்கிட்ட போய் வேண்டுறான். வேண்டும் போது கடவுள்கிட்ட கெஞ்சுறான், எனக்கு ஏன் இந்த பேர் வச்ச, பேர் என் பேரை மாற்றி விட்டுரு அப்படின்னு. இப்போ இந்த காலத்தில் இருக்க மாதிரி ரிஜிஸ்டர் போய் நேம்லாம் மாற்றிக்கலாம் அப்போ பண்ண முடியாது. அப்போ அந்த கிராமத்தில் வந்து கூப்பிட்றது தான். அவன் போய் கெஞ்சுறான் கடவுள்கிட்ட. கடவுள் உடனே பார்த்தா, சரிப்பா உங்களுக்கு நாளைக்கு ஒரு நாள் டைம் தரேன், நீ நாளைக்கு ஒரு நாள் வாழ்க்கையை வாழ்ந்து முடிச்சுட்டு உங்களுக்கு பேர் மாற்றினா என்னன்னு சொல்லு அப்படின்னு. உடனே அந்த பையன் சரி ஓகே ஒரு நாள் தானே அப்படின்னு சொல்லிட்டு காலையில் தூங்கி எழுந்திரிச்சிருக்கான். இடந்த வெளியில் வந்திருக்கான். பார்த்தா ஒருத்தர் வந்து நேராக வந்து அவர் மேலே இடிச்சிட்டார். இடிச்ச உடனே அறிவில் இடிக்கிறார், கண்ணுக்கு தெரியலையா? ஆமாப்பா எனக்கு கண்ணு தெரியலப்பா. ஐயோ சாரி. அவர் பேசிட்டப்போ உங்கள் பேர் தான் கண்ணு தெரியாத சொன்னாரா? என் பேர் கண்ணாயிரம். சரி கண்ணாயிரம் பேர் வச்சு கண்ணு தெரியாமல் இருக்காருன்னு சொல்லிட்டு திருப்பி நடந்து போயிருக்கேன். அப்புறம் பார்த்தா ஒருத்தர் வந்து ரொம்ப கோணிலாம் போட்டு அப்படியே குளிரில் உட்காந்துருக்காரு வாசப்படி. என்னென்ன என்ன ஆச்சு? இல்லைப்பா ரொம்ப உடம்பு இல்லைப்பா இருக்குது. ஏன் என்ன தெரியலப்பா, இது ஒரு ஃபீவர்ப்பா, இந்த கொரோனா மாதிரி ஒரு ஃபீவர்ப்பா அந்த காலத்தில். அப்படியா? இல்லை ஏன் நிறைய பேசிட்டே இருக்கோம். உங்கள் பேர் நான் கேட்டிருக்கேன். இவங்க டவுட்டு, உங்கள் பேர் நான் கேட்டேன். அவர் சொல்ல என் பேர் ஆரோக்கிய சாமின்னு சொல்லி. அப்படியே இது மாதிரி ஒன்று ஒன்றா பார்க்குறான். அப்புறமா அவன் முடிவு பண்ணிடுறான். ஒரு இடத்துக்கு போகிறான். ஒரு லேடி பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு நல்லா கொடூரமாக இருக்குது. ஆனால் அது பேர் வந்து அழகி. இவன் இதெல்லாம் பார்த்து ஒரு முடிவு வந்துடலாம், பேருக்கும் நமக்கும் சம்மந்தமே இல்லை. முடிவு பண்ணுறான். அதை போய் கடவுள்கிட்ட போய் சொல்லிட்டான், நீ எனக்கு என்ன பேர் வச்சாலும் பரவாயில்ல, நானாக வாழ்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முடியாமல் அந்த கதை வந்து இருக்கு. ஸோ அதே மாதிரி தான் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு எத்தனையோ நிறுவனங்கள், எத்தனையோ லீடர்ஸ், எத்தனையோ உழைப்பாளி, எத்தனையோ நெட்வொர்க்கர்ஸ் நம்மளை விட 100 மடங்கு ஜாஸ்தியாக உயிர் கொடுத்து வேலை பார்க்கறதுக்கு 1000 பேர், கோடி பேர், லட்சம் பேர் வெளியில் எத்தனையோ கம்பெனியில் சுற்றிட்டு இருக்கான். ஆனால் நீ அவ்வளோலாம் கஷ்டப்படாதா, வாடா ஆடலாம், வாடா பாடலாம், வாடா கொண்டாடலாம். நான் யோசிச்சு பார்க்குறேன், கிட்டத்தட்ட நியர்பை 7 years எனக்கு வந்து நான் பாபா நம்பர் அப்போ வந்து ட்ராவல் பண்ணிட்டு இருக்கேன். 2001 நானும் விஜய் சாரும் நெட்வொர்க்கில் ஜாயின் பண்ணது. பட் நான் வந்து நெட்வொர்க் எடுத்தது 98. நான் டிப்ளமோ படிக்கும்போது நெட்வொர்க் எடுத்துட்டேன். ஸோ கிட்டத்தட்ட ஒரு லார்ஜ் டைம் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து என்கிட்ட இருக்குது. இந்த அனுபவத்தில் நான் சொல்கிறேன், ஒரு நேரடி பைனரி வர்த்தக முறையில் இப்போ நிறைய பேர் கேள்வி வரும். அப்போது பைனரி முறையில் மெத்தடில் இருக்கும் இருக்குது, அதை சொல்லணும்னா 1 மணி நேரம் அப்புறமா பேசுகிறேன். அப்போ டைரக்ட் பைனரி என்ன சார், அதுக்கு தான் அர்த்தம் இருக்கா? அதுக்கு இருக்குது, அதை கேட்கணும் ஒரு 1 மணி நேரம் அப்புறம் பேசுகிறேன். ஸோ டைரக்ட் பைனரி மெத்தடில் 7 வருஷமா
வருஷமாக கம்பெனி ஸ்டார்ட் பண்ண டே ஒன்லேருந்து இன்னி வரைக்கும் க்ரோத் ரேட்டில் இன்கம் கொடுத்துருக்க ஒரே கம்பெனி இந்தியாவில் ஆக்சிஸ் இந்தியா மட்டும் தான். இப்போ நான் முதல்ல ஒரு கதை சொன்னல, அது எதுக்கு சொல்ல மறந்துட்டேன் பாருங்க. கடைசியில் இதான் நம்ம பிரச்சனை. மண்ணாங்க கரெக்டாக போய் நான் பிரச்சனை. அதே மாதிரி தான் இந்த இலங்கையோட தமிழ் பாட புத்தகத்தில் ஒரு கதை இருக்கு. அந்த கதையோட பேர் வந்து நான் போய் சொல்லுகிறேன். நான் போய் சொல்கிறேன் கதையோட டைட்டில் அது. ஒருத்தர் என்ன பண்ணாங்க, அந்த ஊரில் வந்து இருந்திருக்கான். அந்த ஊரில் பார்த்தீங்களா அண்ணே மக்கள் சைலண்டாக இருக்குல்ல, இதுதானே கதை சொல்கிறேன். ஒருத்தர் என்ன பண்ணிருக்கா, அந்த ஊரில் ரொம்ப வருஷமாக வாழ்ந்துருக்கான். அவனை வந்து ஒருத்தரும் மதிக்கிறது கிடையாது, பொண்டாட்டியும் மதிக்க கிடையாது, அப்பாட்டியும் போதையிலும் மதிக்க கிடையாது, யாருமே மதிக்க கிடையாது. அவன் ரொம்ப வந்து அப்படியே வருத்தத்திலே வாழ்ந்துட்டு இருக்கான். அவனை சாப்பிட்டாலும் கேட்க ஆள் கிடையாது. திடீர்னு ஒரு நாள் பார்க்குறா அவனுக்கு ஒரு புதையல் கிடச்சிச்சு. புதையல் எடுத்து பார்க்குறா ஒரே பணம் வயிறுலாம் கிடைக்குது. அவனுக்கு ஒரே சந்தோஷம் தாங்கலை. நேராக திரும்ப வீட்டில் வந்து பாக்ஸ் வச்சிட்டான். அந்த பெட்டி மாதிரி சொல்லுங்க, அந்த கிஃப்ட் பாக்ஸ் மாதிரி பெருசாக சாமி ரூம் வச்சிட்டான். டெய்லி திறந்து பார்க்குறான், சந்தோஷம் தாங்கலை. இப்போ என்ன நடக்குதுன்னா, அந்த கிஃப்ட் கிடைச்ச உடனே வீட்டில் ஒய்ஃப் மதிக்கிறாங்க. என்னங்க சாப்பிட்டீங்களா, சாப்பிட்டீங்க, உங்கள் கையை தூணுமா காலை தூணுமா, டீ சாப்பிடுங்க அப்படி கவனிக்கிறாங்க. குழந்தைங்க வந்து டேடி கொஞ்சம் இப்போ தான் டேடி, அப்போல்லாம் வந்து அப்பா தான் கொஞ்சம். இவன் வந்து அப்படியே கம்முன்னு இருக்கான். வீட்டை விட்டு வெளியே வந்த உடனே அந்த ரோட்டில் வர ஒவ்வொருத்தரும் அவரோட பேர் வந்து பாஸ்கர்னு வச்சுக்கலாம். பாஸ்கர் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்குறான். இவன் யோசிக்கிறான், இது வரைக்கும் நம்ம நல்லா இருக்கீங்களான்னு கேட்கவில்லை, வெளியே நல்லா இருக்கீங்களான்னு கேட்குறாங்க. எனக்கு கிஃப்ட் கிடச்சி வச்சு ஊருக்குள்ளே தெரிஞ்சிச்சு. பாஸ்கர் நல்லா இருக்கீங்களா, சௌரியமாக இருக்கீங்களா, குடும்பம் நல்லா இருக்கா, நம்ம சாப்பிட்டீங்களா, அப்புறம் என்ன பார்க்குறது அழகாக இருக்கீங்க, ஸ்மார்ட்டாக இருக்கீங்க, இப்படிலாம் வந்து ஒவ்வொருத்தராக கேட்டுட்டே இருக்காங்க. இவன் எல்லாருக்கையும் ஒரே பதில் தான் சொல்கிறான், நான் போய் சொல்கிறேன். யார் என்ன சொன்னாலும் நான் போய் சொல்கிறேன், யார் என்ன சொன்னாலும் நான் போய் சொல்கிறேன். இதை அவன் ஒய்ஃப் பார்த்துட்டே இருக்கான். என்ன இருந்தாலும் யார் எதுக்கு நான் போய் சொல்கிறேன்றான், மரியாதை தெரியாமாயிட்டானா, காசு வந்த திமிராயிடுச்சா அப்படின்னு சொல்லி டென்ஷன் ஆகிடுச்சு ஒய்ஃப். ஊருக்கும் டவுட்டு, இவன் நான் போய் சொல்கிறேன்றான். ஒய்ஃபுக்கும் டவுட்டு, இவன் நான் போய் சொல்கிறேன்றான். இப்போ ஊருக்கு என்ன டவுட்னா, இவன் வேறு ஏதாவது வீடு வச்சுக்கிறானோ, நான் போய் சொல்கிறேன்றான். ஒய்ஃபுக்கு டவுட்டு, நமக்கு தெரியாமல் இவன் எங்கடா வீடு வச்சுக்கிறான். ஒய்ஃப் வந்து கூப்பிட்டு சண்டை போடுது. அதுலேயும் சண்டை போடலாம், நீ உட்கார வச்சு சண்டை போடுறது நீ தெரிஞ்சு அவன் யார்கிட்ட போய் சொல்கிற, அவன் நான் போய் சொல்கிறேன். இப்போ ஒய்ஃப் பார்க்குறான், ரைட்டு இவனை வாட்ச் பண்ணணும்னு சொல்லிட்டு அடுத்த நாள் காலையில் எப்படியா கத்திர வெந்திரிக்கிறான், குளிக்கிறான், நேராக சாமி ரூம் போகிறான். அந்த பெட்டியை பார்த்து கொண்டு, இன்னைக்கு தம்பி சுரேந்தர் உங்களை கேட்டதாக சொல்ல சொன்னார், தம்பி ஹரிபிரகாஷ் உங்களை கேட்டதாக சொல்ல சொன்னார், தம்பி ஜிஆர்ஓஜி உங்களை கேட்டதாக சொல்ல சொன்னார், தங்கச்சி ராஜாக்கா கேட்டதாக சொன்னாங்க, சார் சந்தோஷம் தானே நீங்கள் ஸ்மார்ட்டாக இருக்கீங்கன்னு சொன்னார், ராஜா சார் வந்து நீங்கள் தான் டான்னு சொன்னார் அப்படின்ற மாதிரி யாரெல்லாம் அவங்கள பற்றி விசாரிச்சாலும் அந்த கிஃப்ட் கிட்ட வந்து அவன் போய் சொன்னான். அதே மாதிரி தான் நானும் போய் சொல்கிறேன். இன்றைக்கி இந்த வாழ்க்கை கொடுத்த ஏரியா சமயத்தில் இந்த லைஃப் இந்த பாபாவுடைய ஒவ்வொரு ஃபவுண்டர்ஸ் அவங்ககிட்ட சொல்கிறேன், நான் இன்னைக்கு நல்லா இருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் அவங்க தான். இந்த லீடர்ஸ் சம்மந்தமாக பேசிட்டு இருக்கும்போது நான் நிறைய ரீட் பண்ணுவேன், சில பேசுறதை கேட்பேன். தம்பி பாலா வந்து ஒரு முறை என்ன சொன்னான், ஒரு மீட்டிங்கில் சொன்னான், இல்லை நேரில் பேசும்போது சொன்னான், ஏதோ டிஸ்கஸ் பண்ணுறோம். அப்போ சொன்னான், ஆனால் டென்ஷனாக வந்து எனக்கு அப்படின்னா